மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளை மதிமுக கேட்க உள்ளதாக செய்திகள் வந்த நிலையில் நிர்வாக குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கம் என்ற வார்த்தையே வரவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதில் அளித்துள்ளார். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நிறைவடைந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். நான் சொல்லவே இல்லையே. இல்ல, பொய்களை பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இல்ல, 1.5 மணி நேரத்துல இரட்டை இலக்கம்ங்கிற வார்த்தையே வரலையா வாயிலிருந்து? எப்படி கேக்குறீங்க? ஏங்க, நான் பேசாத ஒண்ணு பேசுறதா கேக்குறீங்க? எந்த அடிப்படையில் கேக்குறீங்க? இல்ல, உண்மையானா யாரோ தெருவில் வரோம், யாரோ உளறி இருப்பான், அதை கேட்டுக்கிட்டீங்க கேக்குறீங்க. நான் அதை பற்றி அது இரட்டை இலக்கம்ங்கிற பேரே சொல்லலையே. எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது அவர் அங்கீகாரம் வேணும்னா 8 சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதை நினைச்சு ஒரு 12 தொகுதி கேட்கலாம். ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல. எத்தனை என்பதை தலைமை கழகம் தலைமைதான் தீர்மானிக்கும் பதில் சொல்லிட்டாரு. 12ங்கிறது யாரும் யோசிக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. அவர் உதாரணத்துக்கு சொல்லும் போது ஒரு 12 தொகுதி கேட்கலாம், அது கூட இறுதியான முடிவல்ல. தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதான் நடக்கும் சொல்லிட்டாரு. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.